அல்லேலூயா. அங்க போனாதான் பதில் வரும், இல்லனா வராது. அல்லேலூயா. அதுக்கு இத பத்தி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59ல 1-2 சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக நின்று விரிவடை உண்டாக்குகிறது. அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு என்ன செய்யுது? அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்குனா, அவர் முகம் மறைஞ்சிட்டுனா என்ன ஆயிரும்? நமக்கு அவருடைய செவி கொடுக்காதபடிக்கு முகம் மறைஞ்சிட்டுனா நமக்கு பிரகாசமும் கிடையாது, நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. ஏன்னா மோசே மூலமா பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆசீர்வதிக்கு சொன்னது என்ன தெரியுமா? என்னாமத்துல இருக்கு, 23 நினைக்கிறேன் இருக்குது. என்னது? கர்த்தர் தமது முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவுள். ஏன்? அவர் பிரகாசித்தால், அவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய சத்தங்கள் அவரிடத்தில் போகும். அவர் நமக்கு செவி கொடுப்பார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். அப்போ எது அவசியம்? கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிந்தால்தான் ஜெபம் கேட்கப்படும். கீழ்ப்படிந்தால்தான் தெய்வ சத்தம் நமக்கும் கேட்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. பாருங்க, நாளில் கூட தேவனிடத்தில், ஆண்டவரே எந்த வார்த்தையிலிருந்து எங்களிடத்தில் பேச சித்தம் கொள்ளுகிறீர், எந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர் என்கிற ஒரு ஏக்கத்தின் அடிப்படையில் கர்த்தர் கிருபையாக சொல்றேன். நம்ம சில நேரம் கேட்கும்போது டக்குனு ஆண்டவர் சொல்லிடுவார், இதுதான் அவனுக்கு. ஆனால் நேற்று இரவிலிருந்து காலை கடைசியில நினைச்சேன், கடைசியில நம்ம வருகையை பத்தி தான் பேச போறோம் போல. ஏன்னா போன வாரம் நடந்த ஒரு இதுல, வெள்ளிக்கிழமை நடந்த கூட்டத்திலே அந்த வருகையின் சில காரியங்களை பேசியிருந்தார். அந்த காரியத்தினுடைய அநேக காரியங்களை நாம் குறித்து தியானிக்க வேண்டுமோ இருக்குமோ என்கிற ஒரு அடிப்படையில் கவனித்த போது கர்த்தர் பத்துன்னு ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சில நேரம் ஆண்டவர் இப்படி டிலேவாகவும் பேசுவார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 4:11 அதுல இருக்கிற கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. ஆமென். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஆமென். தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஆமென். எப்படி போட்டிருக்கு? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. வசனத்தினுடைய தன்மையை கொஞ்சம் நேர்த்தியா நம்ம ஆராய்ந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வசனத்துல எப்படி சொல்லுது? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. ஆமென். நெட்வொர்க்ல ப்ராப்ளம். ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். வந்திருக்கிற நம்மை பலப்படுத்தி தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே பெருகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்துதிகன மகிமை. ஹல்லேலூயா. சரி, அப்போ கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமென். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. அந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை குறித்த ஒரு அறிவை நாம் பெற வேண்டும் என்கிறதை தான்
சத்திய வேதம் நமக்கு என்ன பண்ணுது? சொல்லித்தது. ஆமென். அந்த சத்திய வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். ஆமென். சத்திய வேதத்தில் இருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்தவர்களாக செயல்படும் போது அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக எப்படி போட்டிருக்கு? பூரண புருஷன் சொல்லு. ஆமென். இது என்னையா? இது எதை குறித்து பேசுகிறது வேதம்? எதை குறித்து எனக்கு சொல்லித் தருகிறது என்கிற அடிப்படையில் நாம் இதை வாசிப்போமானால் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். இந்த எபேசியர் 4வது அதிகாரத்தில் இருந்த காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த எபேசியர் 4வது அதிகாரத்திலே தேவ கிருபை நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தட்டும். ஆமென். தேவன் நம்மிடத்திலே பேசுவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 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 பாருங்க, முதலாவது வசனத்திலே இருந்து வாசிப்போம். 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி போட்டுருக்காங்க? முதல்ல சொல்றாரு, நீங்கள் எப்படி நடக்கணுமா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்னது? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். அல்லேலூயா. இந்த 3 காரியம் முதல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்னவா வேணுமா? அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கிறது என்றே வேதம் காட்டித் தருகிறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை எது அவசியம்? மிகுந்த மனத்தாழ்மை. இன்றைக்கு அநேகருக்கு என்ன உண்டு? தன்னை குறித்ததான உயர்வான எண்ணங்கள் உண்டு. அதாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா? நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மனிதனுக்கு பொதுவாக தன்னைத்தான் நேசிக்கிற குணம் இருக்கும். அதனால தான் என்ன செய்யறாங்க? நல்ல ட்ரெஸ் போடுறாங்க. அதனால தான் என்ன செய்யறாங்க? வேற எதுலயும் விழுந்துடாம பதமா கவனமா நடக்கிற நடக்கை. ஆனால் எப்ப கற்றுக்கொள்கிறாங்க? ஒவ்வொன்றா விழுந்து அடிபட்டு எழுந்து வரும்போதுதான் அதெல்லாம் என்னது கற்றுக்கொள்கிற ஒரு காரியங்கள் வருகிறது. அதே விஷயத்தை ஆண்டவர் காட்டித் தருகிறார். மிகுந்த மனத்தாழ்மை உள்ள ஒரு குணம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது இருக்கணும்? மிகுந்த மனத்தாழ்மை இருக்க வேண்டும். ஆமென். மனத்தாழ்மை முதல்ல என்னது அவசியம்? தாழ்மை. இதுதான் சாரதம் பாட்டு அழகா பாடுவாங்க. என்னது? தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுரை கேளுமை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுரை கேளுமை, ஒரு நாளெல்லாம் மறுபோதுமே சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் மறுபோதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பேரல்லோ என் ஜீவானிலும் மரே, இன்னட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் எது போதுமா?
தாழ்மை. ஆமென். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க? இன்றைக்கு உலகத்திலே பெரிய ஊழியக்காரர்களா இருக்கிறவா இருக்கட்டும், அல்லது தேசத்தை அசைத்த தேசத்தை கர்த்தருக்காய் அசைத்தார்கள். அந்த அசைவு அந்த அசைவை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையும் உத்தமமாய் செயல்பட்ட, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தின, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம். அதுதான் யாரு? தாழ்மையின் சிந்தையில் இருந்த கூட்டம். ஆமென். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தாழ்மை வரும்போது மட்டுமே தேவனுடைய ராஜரீகத்தை அவன் அறிய முடியும், தேவனுடைய பிரமாணங்களிலே அவன் பலப்பட முடியும், தேவனுக்காக எல்லா இடத்திலும் தன்னுடைய தாழ்மையை தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தார் இல்லையா? அதனுடைய முதல் படி என்ன தெரியுமா? தாழ்மை. ஆமென். அவருடைய சகோதரர்கள் சொல்றாங்க, இது வந்து யோவான்ல 13 நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம், 13 7 ஞாபகம் அதுல இருக்கு. என்ன போட்டிருக்கு? அவருடைய சகோதரர்கள் அவரை பார்த்து, பிரபலமா இருக்கிற ஒருவரும் நீ இப்படி அந்த காலத்துல செய்யறது போல செய்ய மாட்டா, நீ உண்மை உலகத்துக்கு வெளிப்படுத்த விரும்பினால் என்ன செய்யணும்? நீர் எருசலேமுடைய அந்த பண்டிகைக்கு போங்க அப்படின்னு சொல்றான் அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைவாக போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மறைந்து போனார், மறைந்திருந்து மறைவாக இருந்து கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அவன் அல்லேலூயா. மறைவாக அவர் கடந்து போனார். அல்லேலூயா. மறைவாக அவர் கடந்து போனதுனால அங்க போயிட்டு அங்கேயும் அங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். அந்த ஜனங்களுக்குள்ளே அவர் பெரிய காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். ஆமென். தேவன் வல்லமையாளராகிய காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மை இருக்கு பாருங்க, அதே தாழ்மையின் சிந்தையை, அதே தாழ்மையின் குணத்தை நம்முடைய ஒவ்வொருவர் மத்தியிலே ஒவ்வொரு இடத்திலும் தேவன் விரும்புகிறார். ஆமென். ஒரு தேவனுடைய மனுஷன், விக்கில்ஸ்வர்த் என்கிற தேவனுடைய மனுஷனை பற்றியும் சொல்லலாம், அல்லது அந்த ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவனுடைய மனுஷன், அவர் தான் கரெக்டான ஆளு. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விசுவாச வரம் அவருக்குள்ளே அதிகமாக செயல்பட்டது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த விசுவாச வரம் அவருக்குள்ளே செயல்பட்டதுக்கான காரணங்கள் இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதனால அப்படி செயல்பட்டுச்சு, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, நீங்க விக்கில்ஸ்வர்த் ஐயாவே, நீங்க எப்படி இப்படி உங்களுடைய விசுவாசங்கள் செயல்படுகிறதுக்கு ஏற்றாற் போல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்ன ஒரு காரியம், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் என்னை ஒன்றுமில்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறேன். ஆமென். என் தன்னைத்தானே தாழ்த்தி பேசின ஒரு மனிதன். ஒரு பெரிய கூட்டத்தில் கேட்கிறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய விசுவாசம் உடையவங்களா இருக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். 3 காரியங்கள் சொன்னதாக சொல்லுவாங்க, ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆனால் ஜெபத்தை கேட்கிறதுக்கு எது அவசியம்? தாழ்மை அவசியமாக இருக்கிறது. அவன் தேவன் தாழ்மை உள்ளவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. தாழ்மையோடு இருக்கிறவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தாழ்மையை அவர்களுக்குள்ளே வைக்கும் போது அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்களாக அவர் மாற்றுகிறார். அவர் தங்களை பெருமைக்குரிய காரியங்களையே கொண்டு வருகிறவர்களாக அல்ல. அப்ப ஒரு மனிதன் ஊழியக்காரனாக மாறுகிறதுக்கு, ஒரு மனிதன் ஊழியம் செய்கிறதுக்கு எது அவசியம்? தாழ்மை அவசியம். அப்பதான் தேவனுடைய வரங்கள் என்ன பண்ணும்? செயல்படும். சிலரு
ஒரு சின்ன காரியம் நடந்துட்டாலே 50 நேரம் 60 நேரம் அதை என்ன பண்ணிடுவாங்க சொல்றது. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, கர்த்தர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், அதாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தன்னை உயர்த்தாமல் கர்த்தர் இப்படி செய்தார், கர்த்தர் இதை செய்தார் நீங்க சொன்னீங்கன்னா சோத்திரம். ஆமென். ஆனா நம்மை நாமே உயர்த்தும் போது அது என்றைக்கும் போராட்டமே, அது ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு காரியமே. அதனால கவனத்தோடு அப்படி நம்ம செயல்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது தாழ்மை அல்ல. தாழ்மைக்கு எதிரானது என்ன தெரியுமா? பெருமை. பழைய ஏற்பாட்டுல நீதிமொழிகள் நினைக்கிறேன்ல எப்படி சொல்லுது? பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கும். அப்போ தாழ்மைக்கு பெருமைக்கு சம்பந்தம் என்னது? எதிரெதிர் சம்பந்தம். ஒருவேளை தாழ்மை தாழ்த்தி தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறதற்கும் தாழ்மையை விட்டு விலகுவதற்குமான ஒரு வித்தியாசம். ஆமென். அப்போ தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுகிறாராம்? கிருபையை அளிக்கிறாராம். ஆமென். அப்ப தாழ்மையோடு இருக்கிற நம்முடைய சிந்தை, தாழ்மையின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதையே வேதம் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமென். அப்ப தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோட நாம் நடக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்த காரியம் அதே எபேசியர் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மை அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கிருபை எப்படி போட்டிருக்குதா? கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக. நம்முடைய சிறு வயது கணக்கு பாடம் தமிழில படிச்சவங்க மட்டும் தான் தெரியாது, இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க? வகுத்தல் கூட்டல் பெருக்கல் அதுல வரும்போது வகுத்தல்ல வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஈவு மீதி, ஈவு மீதி, அப்புறம் எனக்கு மறந்து செல்லும். அப்ப ஈவு என்பது அந்த அளவுகோலை குறிக்கிற ஒரு காரியம். அதிலே நமக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கறத தான் காட்டுது. ஈவு என்கிற பகுதியை காட்டு. ஆமென். அப்போ இதுல சொல்லுகிறது கிறிஸ்துவினுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்மை ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரங்கள் 7 வரங்கள் செயல்பட்டது அந்த நாட்களிலே. அப்படியா? 9 வரங்கள் செயல்பட்டது. நான் தான் தப்பா சொல்றேன். 9 வரங்கள் செயல்பட்டது. அப்ப 9 வரங்கள்ல ஒரு வரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவனோடு உறவாடுவதற்கு கொடுக்கப்பட்ட வரம். அதுதான் அந்நிய பாஷை. மற்ற வரங்கள் எல்லாம் மற்றவர்கள் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்ட வரங்களே. அது ஆவிகளை பகுத்துணர்கிற வரமா இருந்தால் அதைத்தான், அல்லது அற்புதங்களை செய்கிற சக்தியின் வரமா இருந்தால் வரையத்தான், அல்லது பிசாசுகளை துரத்துறான். இதெல்லாம் பிசாசுகளை துரத்துறது கூட அந்த வரங்கள்ல குணமாக்குகிற அல்லது அற்புதங்களை செய்கிற சக்திகளுக்குள்ளே வருகிற வரங்கள் தான். குணமாக்குகிற வரங்களிலே பிசாசுகளை துரத்துகிறது ஒரு பகுதி. ஆமென். அல்லேலூயா. அப்ப சிலருக்கு பிசாசுகளை துரத்துகிற கிருபையாளர் எழுதி தருகிறாரு, வரங்களை தந்து தருகிறார். அப்போ வரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறது. அது ஒரு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈவுனா என்ன? இலவசமா கிடைச்சிருக்கியா. ஆமென். அதனாலதான் இயேசு சொல்லும்போது அனுப்பும்போது சொல்றாரு, நீ இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இலவசமாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை நாம் இலவசமாய் திரும்ப செலுத்த வேண்டியது அவசியம் உண்டு. ஆமென். யாருக்கு? தகுதியானவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவிகளை செய்யணும். தகுதியானவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு காரியங்களை காண்பித்து தர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்ப இதை சொல்லுகிற இந்த வார்த்தை கிறிஸ்துவினுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக தான் நம்மை அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபைங்கிறத வரத்தோட சேர்த்து கொள்ளுங்க. ஆமென். அப்ப வரங்கள் கிருபையின் வரங்கள் என்றே சொல்லுவார்கள், அல்லது வல்லமையான வரங்கள். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரங்கள் செயல்படுகிறதுக்கு எது முதல்ல அவசியமான்னு பார்த்தோம்? மனத்தாழ்மை அவசியமா இருக்கிறது. இரண்டாவது என்ன அவசியம்? சாந்தம். கோபப்படுறவங்க கிட்ட வரம் செயல்படுத்தினா பெரிய காரியம் தான்.
ஹல்லேலூயா. சாந்தம், ஹல்லேலூயா. பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீடிய பொறுமை. இந்த மூன்றும் இருந்து தான் என்ன செய்யணுமா, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் பொறுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? சமாதான கட்டு. நான் சண்டை போடுறவனா இருக்க கூடாது, நான் பேசுறவனா இருக்க கூடாது, எதுவும் சொல்றவனா இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒருவர் அன்பா இருந்து, எப்படி போட்டு, அன்பினால் ஒருவர் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் பொறுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு இது அடிப்படை கிறிஸ்துவ போதனை. இதை விட்டு குடும்பங்களும் விலகிருச்சு, சபையிலையும் விலகல் வந்துச்சு. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம எப்படி செயல்படணுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பலத்தை நமக்குள்ளே வைத்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் சரியாய் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மனத்தாழ்மை அவசியம், அப்புறம் சாந்தம் அவசியம், நீடிய பொறுமை அவசியம். என்னெல்லாம் எப்படிதான் பொறுத்து போறது. டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க. குடும்பத்துல யாருக்கு சண்டை வரும்? பொதுவா பெற்றோர் பிள்ளைகளே சில நேரம் திட்டம். பெற்றவங்க சில நேரம் பிள்ளைகளை திட்டுறது. அதுக்கும் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள்னு சொல்லுது. ஆமென். பெற்றோரை குறித்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுது? நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் சொல்லுது. ரெண்டுமே அவசியம். பிள்ளைகளும் செயல்படணும், பெற்றோரும் செயல்படணும். ரெண்டுமே அவசியம். ஆமென். அதே போல கணவன் மனைவிக்குள்ள வர கோபத்துக்கு பைபிள் என்ன சொல்லுது? சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. ஆமென். அது சொந்த சரீரம், மனைவியானவர் சொந்த சரீரம், மனைவிக்கு கணவன் சொந்த சரீரம். அப்ப என்னது? சொந்த சரீரத்தை ஒருத்தர் பகைக்க கூடாது. இன்றைக்கு என்ன ஆயிரும்? கொஞ்ச நாள் போக அவர் இப்படிதான், அந்த அம்மா இப்படிதான் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த ஒரு இருதய பிணைப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போது அது பிரயோஜனமற்றது. ஆமென். அது என்ன ஆயிரும்? அந்த நீடிய பொறுமைங்கிற அந்த தன்மை அவங்களை விட்டு விலக்கி அந்த பொறுமை இல்லாத எண்ணத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அந்த அம்மா பிள்ளைங்க கிட்ட பேசும் அப்பாவை பத்தி. அதனாலேயே பின்னாட்கள் என்ன தெரியுமா? அப்பாவை பிள்ளைய கவனிக்கவே செய்யாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அம்மா ரொம்ப அவசியமான ஒரு கேரக்டர், ஒரு முக்கியமான பங்கு உண்டு தாய்க்கு. பிள்ளைகளிடத்திலே தன் கணவனை தவறாய் சொல்லக்கூடாது. ஆமென். அதே போல மனைவியை குறித்து மனைவிய பிள்ளைகள் கூட என்ன செய்யக்கூடாது? அப்பா சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? பிள்ளைகள் முன்னாடி சண்டை போடக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? அப்படி இல்லை. அதனாலதான் பிரச்சனை. பிள்ளைகள் அதெல்லாம் பார்த்து வளர்ந்துச்சு, கடைசியில ஐயோ என் பிள்ளைங்க எப்படி போயிட்டு நம்ம அந்த நேரத்துல ஏற்படுற கோபத்துல டக்குன்னு சொல்லிடுறதுதான். அது சொல்லிட்டு கடைசியில் யார் அவசரப்படுவோம்? நம்ம தான் அவசரப்படுவோம் பின்னாட்கள்ல. அதனால கவனமா இருங்க. அதை சரிகட்டி நடங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களை சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு வசனத்தை நீங்கள் சொல்லும் போது வசனத்தை விதைக்கிறது ஒன்றுதான் பிள்ளைகளை தேவனுக்கு நேரே திருப்பும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க செய்யும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நாம் வாசித்த 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. 11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் எப்படி போட்டிருக்கு? ஒரு மனத்தை பற்றி அதிகமாய் போதிக்கிறது. மேலே எப்படி பார்த்த வசனம்? ஒருமை ஆவி இல்ல, மூணாவது வசனம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை பற்றி சொல்லுகிறது. இந்த இடத்துல சொல்லுது ஒருமைப்பட்டவர்களாகி. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த பிரிவினைகள், இந்த போராட்டங்கள் ஏன் வருது? ஒரு மனத்தை காத்துக்கல, வசனம் சொல்றபடி அன்பே நடக்கல, வசனம் சொல்றபடி தாழ்மையா இருக்கல, வசனம் சொல்றபடி நம்மை தாழ்மையோடு நம்மை காத்துக்கொள்ளவில்லை, வசனம் சொல்றபடி சாந்தமா இருக்கல, வசனம் சொல்றபடி நீடிய பொறுமையா இருக்கல. அதனாலதான் என்ன ஆயிடுது? ஒருமைப்பாடு குறைந்து போனது. இல்லையா? அப்போ ஒருமைப்பாடு நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்?
மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், ரெண்டுமே சொல்லுது பாருங்க. விசுவாசத்திலும் அவரை அறிகிற அறிவை எப்படி இருக்கணுமா? ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அவன் வேதம் எப்படி காட்டுது? பூரண புருஷராகணுமா? அல்லேலூயா. நீங்க மத்தேயுல 5ஆவதுல இருந்து 7ஆவது அதிகாரம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிற ஒரு காரியம் பூரண ராகுபடி. அது இன்னொரு இடத்துல வரும். பூரண சக்குனரா இருக்க வேண்டுமானால் உங்கள் பிதா பூரண சக்குனரா இருக்க போல நீங்கள் பூரண சக்குனரா இருங்கள். அதுல எப்படி சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு? நல்லோர் மேல தீயோர் மேல மழையை பொழிய பண்ணுகிறாரு. அதே மாதிரி நீ என்ன பண்ணு, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இரு. நல்லா பேசுறவங்கிட்டனா ரொம்ப என்னது, ரொம்ப உற்சாகமா பேசுறது. சரியா பேசாதவங்க கிட்ட நம்ம என்ன பண்றது இல்ல, உற்சாகமா பேசுறது இல்ல. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் எதிர்க்கிறார். ஆமென். நாம் கவனத்தோடு எப்படி பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு நம்ம விலகும் போது தேவனுடைய வார்த்தை நாம் செயல்படுத்துகிறதா இல்லை, அதற்கு எதிராய் மாறி விடுகிறோம். இல்லையா? விளங்குதா? இல்ல கொஞ்சம் குழப்பமா இருக்குதா? சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான். விஷயத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சு செயல்படணும். தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில அறியவும் முடியாது, தேவனுடைய வழியில நாம் நடக்கவும் முடியாது. இல்லையா? பாருங்க, இப்படி போட்டுட்டா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும்படி நம்மை அழைத்தால், அப்படி பூரண புருஷனாகும்படிக்குத்தான் என்ன பண்ணிருக்கிறாரா? 12வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காக என்ன பண்ணாரா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். அப்ப சபையில என்ன செய்யணும்? முக்கியமா சபையில என்ன செய்யணும்? ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறபடியான ஒரு உபதேசம் சொல்லப்பட வேண்டும். ஆமென். எல்லாருக்குள்ளேயும் ஒருமனத்தை உண்டாக்குகிற உபதேசங்கள் சபையே வர வேண்டும். இன்றைக்கு மத்ததை விட்டுருங்க, வசனம் சொல்றபடி இந்த சபையில எனக்கு ஆவியின் ஒருமையை எதுல நீ தாழ்மையிலா இரு. 10 பேர் கூடி இருக்கிறோம், 10 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒருத்தர் கிட்ட மட்டும் நீயே தாழ்ந்து போய் அவன் பேசுறான்ட்டு அப்படிங்கிறது சமாதானத்துக்காக பேசுற ஒரு காரியம். ஆனா இந்த 10 பேருக்கு ஒரே போதனை இருக்குன்னு வைங்க, ஒரே மாதிரியான வார்த்தை. என்ன வார்த்தை? எப்பா நீ ஒருத்தன் ஏதாவது ஒரு காரியம் அவசரமா நடக்குனா அதை விட்டு கொடுத்து போதல், நீ உன்னை தாழ்த்தி நடந்துகள் என்று சொல்லி எல்லாரும் அந்த தாழ்மைக்குள்ள வருவாங்கன்னா சண்டை வருமா? வராது. எல்லாரும் மனத்தாழ்மையா இருப்பாங்கன்னா சண்டை வராது. எல்லாரும் பெருமையா இருந்தாங்கன்னா சண்டை வராது. ஏதோ நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். எப்படியா இருந்தாலும் என்ன பண்ணும்? சில நேரம் சில ஞான குறைவான காரியங்கள் வரதான் செய்யும். அப்ப வரும்போது என் புருஷன் தானே, என் மனைவி தானே, என் பிள்ளை தானே, என் தாய் தானே, என் தகப்பன் தானே, என்னுடைய சபை போதகர் தானே, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே, என்னுடைய சபையின் அங்கத்தினர் தானே என்கிற ஒரு எண்ணத்திலே என்ன பண்ணுவோம்? பொறுமை காப்போம். அவன் பொறுமை அவசியம். சரி, சர்ச்சுக்குள்ளேயே பொறுமையா இருக்கணும். நம்ம வெளியில மற்றவர்களிடத்துல வீணான காரியங்களை பேசக்கூடாது, வீணான காரியங்களை செயல்படுத்தக்கூடாது. ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. பாருங்க, 17 வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல
நீங்கள் இனி நடவாமல் இருக்க. ஆமென். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் என்ன பண்றாங்க? சகலவித அசுத்தங்களையும் அவளோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு எதெல்லாம் பேசுது உலகம்? சின்ன பிள்ளைக்கு பாடத்துல கூட இப்படி வருதுன்னு சொல்றாங்க. என்னது? ஆணு மாறும் திருமணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல, பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல, இப்படிலாம் போதிக்கப்படுகிறதா? அநேக அரசாங்கங்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டது. வேதம் சொல்லுகிறது அவர் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆமென். அதனாலதான் அப்படிலாம் நடக்குது. அதுதான் சொல்லுது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும். முதல்ல எப்படி சொல்லுது பாருங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறுகிறார். அப்ப இச்சைகளிலே தவறு செய்தால் என்ன வரும்? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறி விடுவோம். அப்படி அந்நியரா மாறிட்டா உணர்வுகள் இருக்காது. என்ன உணர்வு இருக்காது? ஆண்டவர் எதுக்கு திரும்ப வானத்திலிருந்து மேலது கண்ணோக்கி பார்த்தார்? உணர்வு உள்ளவன் உண்டோ என்று மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்றே வேதம் சொல்லுகிறது. எதை குறித்த உணர்வு? பாவத்தை குறித்த உணர்வு, நீதியை குறித்த உணர்வு. அது நமக்குள்ள அந்த பாவத்தை குறித்த நீதியை குறித்த உணர்வு இல்லைன்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? தேவனுக்கு விரோதமான காரியத்துக்குள்ளே வந்துருவோம். அதான் சொல்லுது, உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களை. பாவங்கிற உணர்வே இல்லாத போது எல்லா அசுத்தத்தையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. சில காரியங்கள், பல காரியங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் இருக்கிறது. ஒரு ஆவலோட, ஒரு எதிர்பார்ப்போட, எஸ் இது நல்லா இருக்கு, இது அழகா இருக்கு, இது சூப்பரா இருக்கு, இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவுகளிலேயும் தாறுமாறுகள் உண்டு. அவைகளை தயவு செய்து கவனித்து நடக்கும்படி வேதம் சொல்லுகிறது. ஆமென். தங்களை காம அதிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி 26வது வசனம், நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப அவரால் போதிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஆமென். இதுக்கு எங்க தெரியுமா விளக்கம் இருக்கு? இதுக்கு விளக்கம் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் அவர் மலை பிரசங்கம் பேசினாரு பாருங்க. அதை உங்க வாழ்க்கையில கைக்குள்ள ஆரம்பிச்சீங்கனாலே உங்க வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டு. ஆமென். தேவ வல்லமை உங்க வாழ்க்கையை செயல்படுகிறதை பார்க்கலாம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க 22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை. ஆமென். அப்ப கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு என்ன செய்யணுமா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும். ஆமென். அப்ப நமக்குள்ள அந்த மாற்றம், பழைய மனுஷனுக்குரிய சுபாவத்தை யாருதான் எடுக்க முடியும்? யாருதான் எடுக்க முடியும்? கிறிஸ்துவின் போதனை. அந்த போதனையா கை கொள்ளும் போது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைன்னு சொல்லுது. என்ன பண்ண மோசம் போக்குதெல்லாம் என்ன? எதுல இருந்து மோசம் போக்குது? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு பாதாளத்துக்கு நேரே அல்லது நரகத்துக்கு நேரே கடத்தி கொண்டு போகிற அந்த மோசம் போக்குதல் இருக்கு இல்லையா? அந்த மோசம் போக்குதல் அது இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் சொல்லுது. அப்ப புது மனுஷன் சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? நல்ல ஜீவிய வசனத்தின்படி இருக்க வேண்டும். இதுக்குத்தான் என்ன செய்வாங்க போதவர்கள்? நீங்க
பரிசுத்தமா வாழணும்னா இயேசுவை அறிவது மட்டும் போராது, இயேசுவை நோக்கி பார்ப்பது மட்டும் போராது, நீங்கள் பழைய பாவங்களை விட வேண்டும். ஆமென். பழைய பாவங்களை விட வைக்கிறதும் அவருடைய போதனை தான். ஆமென். பாவங்களை விடாவிட்டால் மனுஷன், பழைய மனுஷன் நம்ம களைஞ்சு போட முடியலன்னு சொன்னார் என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். எப்படிப்பட்டிருக்கு? நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயலாக புதுப்பிக்கப்பட்ட புதிய மனுஷன், தேவனுடைய சாயல். மெய்யான நீதியை சொல்லுகிறாரு. இன்னொன்று பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்ன? பரிசுத்தம் என்ன? வசனம் சொல்லுகிறத நான் கேட்டு நடந்தா பரிசுத்தம் இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஒரு புரிந்துகொள்ள முறையில் சொல்லுகிறதா, வசனத்தை அல்லது தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதா ஆலோசனை சொல்லியிருப்பார்னா நீங்க அதை கேட்டு நடந்தா, அதை கீழ்ப்படிந்தா அதுக்கு பேரு பரிசுத்தம். ஆமென். அப்போ இதுக்கு என்ன விளக்கம் இருக்கு? என்னாமத்துல மேரிபாவின் தண்ணீர் அண்டை 23 மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். என்ன பண்ணாவ? கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை செய்ய, அதை மாத்தி செஞ்சான். அதுதான் கர்த்தர் விரும்புறது என்ன? அவர் என்ன சொல்றாரோ 20:12 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி, இஸ்ரவேலின் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கல? அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னத்தை பரிசுத்தம் பண்ணல? அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? அவர் சொன்னது என்ன? நீ வந்து கண்மலைகளை பேசுன்னு சொன்னாரு. அவன் பேசல, அடிச்சுட்டான். அடிச்சதுனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்னபடி செய்யாததுனால தண்டனை கொடுத்தாரு. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாடு, உடனே தண்டனை. புதிய ஏற்பாட்டிலே தண்டனை உடனே கொடுக்கறது இல்ல. ஆனா என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது கீழ்ப்படுவியா, முழுசா கீழ்ப்படுவியா அப்படின்னு பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் இன்னொரு காரியம் இருக்குது. எலிசா கிட்ட நாகமான்கிற ஒரு மனுஷன் தேடி வந்தான் இல்லையா? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல இருக்கு. எலிசா 4-5 அதிகாரத்துக்கு மேல வரும். அப்ப எலிசா கிட்ட தேடி வர்றான் நாகமான். அப்ப நாகமான் தேடி வர இடத்துல நாகமான எலிசா பார்க்கவே இல்லை இல்லையா? நாகமான் என்ன பண்ணல? எலிசா பார்க்கவே. என்ன சொல்லி விட்டான்? நீ போய் யோர்தான்ல 7 நேரம் மூங்கும். அவ்வளவுதான், மூங்கி ஏந்திரிங்க, அவ்வளவுதான், முடிச்சு. இதான் சொல்யூஷன் அவன் பிரச்சனை. எந்த வசனம்? 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். ஆமென். இவன் சொன்னவன் கேட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா கேட்டு சந்தோஷப்பட்டான்னு நினைக்கிறீங்க? அவன் கடும் கோபம் கொண்டான். கடும் கோபம் கொண்டுட்டு அவன் என்ன சொல்ல நினைச்சான்? அவன் வந்து என் மேல கைய வச்சு என்ன சுகமாக்குவான்னு நினைச்சனே. அவன் வந்து என் மேல கைய வச்சு என்ன சுகமாக்குவான்னு நினைச்சனே. ஆனா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம். அது மட்டும் இல்ல, என்ன சொன்னான் தெரியுமா? எங்க எகிப்துல உள்ள ஆப்னாவும் சாப்னாவும் பெரிய நதிகள் அல்லவா? பெரிய நதி, அழகான நதி அப்படிங்கிறான். தகபஸ்குவின் நதிகள் ஆப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ என்றான். அல்லேலூயா. இவன் தேவனுடைய ஆலோசனை கேட்கறதுக்கெல்லாம் மனசு இல்ல. அவனுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? உடனே சுகம் வந்துடணும், உடனே சரியாயிடணும், உடனே நடந்துடணும். எல்லாம் நடக்கும். கர்த்தர் சொன்னபடி செஞ்சாதான் நடக்கும். ஆமென். விஷயம் தான். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஷார்ட்கட். இப்படி போய் அதை சரி பண்ணிடலாமா, இப்படி போய் அதை வாங்கிக் கொள்ளலாமா,
நடக்குமா? ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு, அதை சொன்னோம். இந்த வீட்டை மாற்றி அமைக்க வேண்டும். எங்க ஊழியர்கள்ல சில பேருக்கு தான் அதை சொல்ல வச்சிருக்கிறோம், நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுபடி ஒரு சிலர் செய்திருக்கிறார்கள். செய்த மாற்றத்துல அது எப்படி சொல்றாரு, ஒருத்தர் வந்து சரி நான் வீட்டை வாங்கிட்டு போயிட்டுமா பிரதர்ன்னு கேட்டார். அது சொன்ன, இல்ல பிரதர் நீங்க அப்படி செய்யாதீங்க, கர்த்தர் சொல்றாரு நீங்க இன்னொரு வீட்டுக்கு போவீங்களா, அங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு இன்னொரு வீட்டை வாங்குவீங்களா. அவங்க அதே போல செய்தாங்க. சென்னையில நடந்தது செய்தாங்க. இன்றைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பேரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரே போராட்டமா இருந்தாலும் மாத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார். இன்னொரு குடும்பம் இங்க பக்கத்துல சில ஒரு ஊர் தள்ளி வச்சுக்கல, வள்ளியூர் பக்கம். அப்போ அவர்களுக்கு சொல்றோம், இந்த மாதிரி பிரச்சனைன்றத மாத்துங்க. அதுக்கு கடைசியா கேட்ட கேள்வி, வேணா நான் மட்டும் வேணா இங்க வந்து இருந்துக்கலாமா, நான் எனக்காக தான் ஜோம் பண்ணணும், நீங்க வரீங்களா அப்படின்னு. இன்னொரு வீடு, அதாவது அவங்களுக்கு இன்னொரு வீடு கட்டியிருக்காங்க அங்க கேட்டான். நான் சொன்னேன், அப்படியே இல்ல, தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்தாத்தான் ஆசீர்வாதம். இது என்ன தெரியுமா, பிழையாமை ஆலோசனை. அப்படி செய்யக்கூடாது. பிழையாமை சொல்றாரு, எப்பா அவங்களை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு புரியும், அவன் திரும்ப கேட்கிறான் அதுதான் எனக்கு புரியுங்கிறாரு. கடைசியா வந்து கேட்கிறான், போன் அனுப்பிட்டாரு, ஏத்தால கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாரு. ஆனா கடைசியில் அவன் பயந்து திரும்ப போய் ஆசீர்வதிச்சான். ஆனாலும் அவன் சும்மா இல்லை. என்ன செஞ்சா தெரியுமா, 3 வேளை செய்ததான் எல்லாரும் பேசுவோம். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சா தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை இடர பண்ணும்படி மோவாபிய ஸ்திரீகளை உள்ளே அனுப்பினான். அனுப்புறது அவன் தான் ஆலோசனை கொடுத்தான். நீலாம் ஒண்ணு பண்ண முடியாது, அவங்க தேவனே அவங்க மேல கோபம் கொண்டாத்தான் நடக்கும் காரியம் சொன்னான். அந்த வாதையை அநேகர் செத்து போனார்கள் வேதம் சொல்லுது. ஆண்டவர் அடிச்சார். அதை நிறுத்தினது யார் தெரியுமா, எலியாசாரின் குமாரனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் குமாரனாகிய டக்குனு வரட்டனே, நல்ல ஒரு தேவன் மனுஷன். அவன் தான் வந்தான். பினேகாஸ் எலும்புனா வந்தான், நின்னான், ஒரே குத்து 2 பேரை சேர்த்து க்ளோஸ் பண்ணா. உடனே கர்த்தருடைய வாதை நின்றது என்று வேதம் சொல்லுது. அப்ப என்ன, நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா தண்டனை கட்டாயம் உண்டு. மற்றவனுக்கு இருக்க, ஏன்னா மற்றவனுக்கு என்ன ஆயிடுது, இங்க எப்படி வாசம், புத்தியில் அந்தகாரப்பட்டு அவருக்கு தெரியாது, சத்தியம் என்னது தெரியாது, வெளிச்சம் என்னது தெரியாது. ஆனா நமக்கு வெளிச்சம் என்னது தெரியும். வெளிச்சம் என்னது தெரிஞ்சோ நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னா கட்டாய பிரச்சனை வரும். கொஞ்சம் பகுதி கீழ்ப்படிதல். இது யார் தெரியுமா, சவுல் ராஜா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அம்மோன் புத்திரரை மொத்தமா என்ன பண்ணிடு, காலி பண்ணி. இவன் என்ன பண்ணா தெரியுமா, போனா எல்லாத்தையும் பண்ணான் பண்ணான். ஆனா இவனுக்கு கண்களுக்கு பிரியமா இருக்கிறதெல்லாம் பத்திரப்படுத்தி கொண்டு வந்துட்டான். அத சாமுவேல் வந்து எச்சரிக்கிறான். வரும்போது ஆண்டவர் சொல்லிட்ட, நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அவருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்க கூடாது. ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும், வசனத்துக்கு கீழ்ப்படிதல் அவசியம். தேவன் தருகிற ஆலோசனைக்கும் கீழ்ப்படிதல் அவசியம். இன்னும் சிலர் கீழ்ப்படியவே இல்லை. கீழ்ப்படியும் போது விடுதலை, பகுதியா கீழ்ப்படுத்திட்டு நடந்தாலும் பிரச்சனைதான். அதுக்கு சவுல் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் ராஜாவே இருக்க மாட்டேன் போ அப்படின்ட்டு. அதுதானா இல்லையா, தள்ள விட்டுமா. முக்கியமான ஒரு காரியத்தை அவன் எடுத்துட்டார். என்ன தெரியுமா, அவன் மேல வச்ச அபிஷேகத்தை தூக்கிட்டார். அதுக்கு மேல என்ன வந்துச்சு, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆளை கழிச்சுட்டே இருக்கு. சாகுற வரைக்கும் வேதனைப்பட்டான். ஆண்டவருடைய ஆலோசனை கிடைச்சாதான் தேடுறான், கிடைக்கல, கொடுக்கவே இல்லை, பேசவே இல்லை. ஆண்டவர்கிட்ட தப்பு பண்ணா காலியால் தான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா, திருவாசிருக்கிறாரு, தயவு செஞ்சு மனம் திரும்பி வந்துருங்க, இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகளை நாம் நிறைவேற்றாத போது நிச்சயம் பிரச்சனை தொடரும். அது முடிவே வராது. நீங்க சின்ன ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்கள் காரியங்களை மாற்றுகிறது. எப்படி நடக்கும், எங்க இருந்து நடக்கும், எப்படி செயல்வார், இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. அது என்ன ஆனாலும் மாற்றுவார். ஏன்னா அவரு பெரியவர்.
அவருடைய வல்லமை பெருசு, அவருடைய பராக்கிரமம் பெருசு. ஆமென். அவர் சொன்னார்னா செய்வார். இந்த நாகமான் போனான்ல, திரும்பி போனான்ல உக்கிரத்தோட, அவன் வேலைக்காரன் கூப்பிட்டு சொல்றான், அவன் அவர் இதை விட பெருசா ஏதாவது சொல்லி இருந்தா செஞ்சிருப்பீங்க தானே, சின்ன காரியம் தானே செய்யுங்க அப்படின்னா. சரின்னு சொல்லி இறங்குனா 6 நேரம் மூங்கி எந்திரிச்சா ஒண்ணுமே நடக்கல அவன் சரீரத்துல. 7ஆவது நேரம் மூங்கி எந்திரிச்சான் பாருங்க, அவன் சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சம் போல் மாறிச்சு. ஆமென். அப்ப தேவன் சொன்ன ஆலோசனையை பரிபூர்ணமா கை கொண்ட ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த காரியத்திலே கவனமாய், நமக்கு ஏதாவது கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருப்பாருன்னா அது என்ன செய்யணும், கவனமா செய்யணும். அது ரொம்ப அவசியம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க எபேசியர் 4 25 இருந்து வாசிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமெல்லாம் யாரா? ஒரே சரீரங்கிற. ஒரே சரீரம்னா பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட என்ன செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஆமென். கணவன் மனைவி கிட்ட பொய் சொல்லக்கூடாது, மனைவி கணவன் பொய் சொல்லக்கூடாது, பெற்றோர் இடத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. மெய் என்னது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லணும். இதுதான் அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியம். ஆமென். உண்மையை மட்டும் பேசுங்க. எங்க யாரும் என்ன சொன்னாலும் எந்த கேட்டாலும் சிலர் வாலண்டரியா வந்து இப்படி சொல்ல அப்படி சொன்னா கூட அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டும் தான் பேசணும். ஆமென். இல்ல அப்படி சொல்லலன்னா எனக்கும் அவருக்கு இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு அன்பு முறிஞ்சிருமே, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொன்னது, நீங்க அன்பு முறிஞ்சு இங்க இருக்கிற அன்பு முறிஞ்சிரும் நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிற அன்பு முறிஞ்சிருமே. அதே என்ன செய்யுது, அந்த பழைய அன்பு போயிருமே, பழையத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அன்பை கிருபை போயிடுமே. அதை மட்டும் நினைங்க. அதனால உண்மையை மட்டும் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் சிலருக்கு சாயங்காலம் தான் சண்டையே வரும், தூங்குறதுக்கு முன்னாடி 2 பேரும் இங்கிட்டு அங்கிட்டு திரும்பி திரும்பி வரத்துக்கணும். அடுத்த நாள் எழுந்த பிறகு அந்த எரிச்சல் அப்படியே இருக்கும். அப்படி நம்ம இருக்க கூடாது. குறிப்பா இது அதிகமா பிரச்சனை யார் பேஸ் பண்ணுவோம்னா கணவன் மனைவிக்குள்ளதான் வரும். கணவன் மனைவிக்குள்ள இந்த சண்டை இருக்குன்னா ஒண்ணு சொல்றேன், நீங்க அந்த சண்டையை போட்டு நீங்க ஜெபம் பண்ணா உங்க ஜெபம் பரலோகத்துக்கே போவார். ஆமென். ஏன் நீங்க இயேசு சொன்ன போதனைய வந்தீங்கன்னா அந்த 5வது அதிகாரம் 7வது அதிகாரம் வரைக்கும், 7வது வசனம் வரைக்கும், சரி 7வது அதிகாரம் வரைக்கும் அதுல சொல்றாரு, உன் சகோதரனுக்கு உன் பேரனுக்கு குறை ஒன்று என்று நினைவு கூறுவாயானால் நீ பலிபீடத்துக்கிட்ட வந்து பலியை செலுத்த வரும்போது அந்த பலியை வச்சுட்டு என்ன பண்ணு, முதல்ல போய் சகோதரத்தை ஒப்புரவாய்ப்போ, அப்பதான் உன் பலியை ஏற்றுப்பேனே சொல்றான். ஆமென். அப்ப பலி ஏற்றுக்கொள்ளப்படுது. பலி என்பது அன்னைக்கு வந்து ஆடு மாடு, இன்னைக்கு என்னது பலினா முதல்கள் காளையாகி ஸ்தோத்திர பலி. இன்னொன்னு ஸ்தோத்திர பலி மட்டும் இல்ல, நான் ஜெபிக்கிற ஜெபங்களும் அவருக்கு புதிய ஏற்பாட்டில வெளிப்படுத்தல சொல்லுது, அவர் சமூகத்திலே தூப கலசங்களாய் நம் ஜெபங்கள் போகிறதா. ஆமென். அப்போ தூபமா போகிறது என்னது, ஜெபம். ஆமென். அப்ப என் ஜெபம் கேட்கப்படணும்னா சகோதரர்கள் இடத்திலே நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சண்டை போடுற குணம் நம்மளை விட்டு விலகும். ஆமென். சண்டையின் கிரியைகள் நம்மளை விட்டு விலகும். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம், பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது பிரச்சனை வருவனே வேறு சொல்லுது. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனா என்ன, அவனை பத்தி என்ன சொல்றாரு இயேசு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிராவமா இருக்கிறான், தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அதனால அவன் இஷ்டப்படி நடப்பான், இஷ்டப்படி செய்வான், இஷ்டப்படி காரியங்களை செயல்படுத்துவான். அது பின்னாடியே நீயும் போகாத, அவன் சொல்றபடியே நீயும் செய்யாத. அப்படி செஞ்சினா அவனுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகும். நீயும் பொய் சொல்றவனா மாறிடுவ, நீ உண்மையில்லாதவனா இருப்ப. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு போயிடும். தேவனுடைய சத்தத்தை கேட்கலன்னு சொன்னாலே பிரச்சனை தான். அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றீங்கன்னா தேவ சத்தமும் கேட்கும். ஆமென். தேவ சத்தம் கேட்கறது எந்த 3 காரியம் கேட்கும். என்ன 3 காரியம்? இதாவது யோவான் 14 சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த 3 காரியமும் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் செய்யணும். அது செய்யலன்னு சொன்னா எனக்குள்ள நான் பெற்றிருக்கிற அபிஷேகத்துல எங்கேயோ போற, அல்லது நான் அபிஷேகம் உண்மையா பெற்றிருந்தாலும் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால அவர் பேச மாட்டார்.
இல்லையா? Hallelujah. கீழ்ப்படிதான் பேசவே செய்வார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சரி, 28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளில் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்ப திருடவும் கூடாது. ஆமென். நலமானவைகளை செய்ய வேண்டுமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை தான் இருக்குது பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவேன். ஆமென். அப்ப நான் பேசுறது மற்றவனுக்கு பிரயோஜனமா இல்லைன்னு சொன்னா அது என்னது? கெட்ட வார்த்தையா போயிடும். அது என்ன ஆயிரும்? சரி வராது. கேட்கறதுக்கு இன்னொருத்தருக்கு பிரயோஜனமானது எதுல தெரியுமா இருக்கு? இந்த சத்திய வேதத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை மட்டுமே மற்றவர்களுக்கு கேட்கும் போது அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். மற்ற எதுவுமே பிரயோஜனம் உள்ளதாய் மாறாது. அது உபயோகமற்றதாகவே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அடுத்த வசனம் சொல்லுகிறது 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். கெட்ட வார்த்தையை காட்டிட்டு தான் அடுத்த வசனம் சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை. அப்ப வார்த்தை, கெட்ட வார்த்தை வாயில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சில வீடுகள்ல இஷ்டத்துக்கு வரும் வார்த்தை. அப்படி ஒருவேளை நம்ம வீடுகள்ல இருந்தா தயவு செய்து மாத்திக்கங்க, பேசாதீங்க. ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். ஆமென். ஆவியானவர் ஒரு இடத்துல நம்ம மேல அந்த 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 இருதயத்துல இருக்கிற பிணைப்பு விட்டுட்டான்னு வைங்களேன், அவருடைய பிணைப்பை திரும்ப பெறுகிறது என்பது ரொம்ப கஷ்டம், அரிதான காரியம், ரொம்ப கஷ்டம். அதனால தயவு செய்து வசனம் சொல்லுகிறபடி வார்த்தையிலே ஞானமாய் பேசுங்கள், வார்த்தையை தரிகட்டு விடாதீர்கள், வார்த்தையை கவனம் செலுத்தாதபடி காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம். சகல விதமான கசப்பும் என்ன இருக்க கூடாதா? கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 6 காரியம் சொல்றார். சகல விதமான கசப்பு. சகல விதமான கசப்புனா என்ன? நமக்கு கசப்பு யாத்துமா வரும்? நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய காரியம் கிடைக்கலன்னா அவங்க கசப்பு வரும். எனக்குரிய தானே தரமாட்டீங்களே, எனக்குரிய பகுதி தானே செய்ய மாட்டீங்களே, அல்லது ஏதோ ஒரு சண்டை நிமித்தம் கசப்பு வந்துடும், குடும்ப தகராறுல வந்துடும். வேதம் சொல்லுகிறது கசப்பு இருக்கக்கூடாது. ஆமென். கோபமும் நமக்கு அவசியம் இல்லை. கூக்குரலும், தூஷணம். சிலர வெளியே போய் அப்படி பேசுவாங்க, பின்னாடி அப்படி பேசுவாங்க. அப்படி நம்ம பேசக்கூடாது. ஆமென். யாரை பத்தி யார்த்தையும் தப்பா சொல்லாதீ. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. மற்ற எந்த துர்க்கணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. அடுத்த வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னி. ஆமென். அப்ப என்ன செய்யணும்? மற்றவங்களை நாம் மன்னிக்கிற ஒரு சுபாவத்தோடு நான் நடக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மிகுந்த வளர்ந்த ஒரு முதிர்ச்சியான தெரியுமா? மன்னித்த. ஆமென். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ இன்னும் 2000 வருஷம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து உயிரோடு ஜீவனுள்ளதா இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நீ ஆசீர்வதி சபிக்காத, மன்னிச்சிரு, மறந்துன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ மன்னிச்சிருன்னு சொன்னத அந்த கல்வாரி சிலுவை அவர் முதல் அடிச்ச போது அவர் சொன்ன வார்த்தை, முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. ஆமென். அவர் சொன்ன, அவர் என்ன போதிச்சாரோ அதை முதல்ல அவர் கை கொண்டாரு, அதை காட்டி தந்தாரு. அதனால தான் என் கிறிஸ்துவ இன்னைக்கு ஜீவனோட இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. ஒரே நேரத்துல சொல்லணுங்கிறதுக்காக சுருக்கி சொல்ற மாதிரி ஆச்சு. இந்த பொறுமையா வாசி. இந்த அதிகாரத்துல சொல்லி இருக்கிறபடியும் உங்கள் இருதயம் திருப்பப்படுமானால், இந்த வசனத்துல இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு உகந்தவைகளாக உங்கள் இருதயத்திலே விழுமானால், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம், தேவன் உங்களை விடுவிப்பது
நிச்சயம். தேவன் உங்களை பலப்படுத்துவது நிச்சயம். தேவன் உங்களை காத்துக் கொள்வது நிச்சயம். தேவன் பெரும் பராக்கிரமம் உங்களை ஆளுகை செய்வது நிச்சயம். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போவது நிச்சயம். அது ஒன்றுமில்லாம போறதுக்கு இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். நிறைய நினைக்கிற வருஷம் இருக்கு. மேல் பூச்சாய் பூசுகிறார்களே ஊழியக்காரங்க ஆயத்தை பிதுக்கி எடுத்து கெட்டதுனா பிரச்சனை தான். சீல் பிதுக்கப்படுதலுடைய போதம் தான் இது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா சொல்லி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நம்ம செய்யலனா நெருக்கம் தான். இதை நான் செய்யலனா போராட்டம் தான். தேவனுக்கு நான் கீழ்ப்படினாலே பிரச்சனை தான். ஆமென். அல்லேலூயா. மொத்தத்துல அந்த முதல்ல வாசன வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் எதுக்கு பூரண புருஷனுடைய தகுதி இதெல்லாம் சொல்றாரு. பூரண புருஷன் என்ன? கர்த்தராகிய இயேசுதான். அவருடைய வெளிப்பற்றி 16 வருஷம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அவரை நீங்க பற்றிக் கொள்ளணும். அந்த அறிவு உங்களுக்கு பெருகணும்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி நம்மளை அழைச்சதே அதுக்குதான். பூரண புருஷர்களாய் மாறுகிறது, பூரணமுடையவர்களாய் மாறுகிறதுக்கு, பூரணத்துவத்தை நம்ம உடையவர்களாய் மாறுகிறதுக்கு. யாரையும் திட்டாதீங்க, யார் மேலே எரிஞ்சுவாருங்க, யார் மேலே கோபப்படாதீங்க, யார் மேலே கசப்பா இருக்காதீங்க, யார் மேலே மூர்க்க வெறி கொள்ளாதீங்க. எனக்கு அப்படி செய்ய ஒரு என்ன செய்யலப்பா சொல்லாதீங்க. இயேசு அப்படி சொல்லவே இல்லை. பேதுரு சொல்லும்போது அவர் பாடுபடும் போது பதில் வையாமல் அப்படின்னு இருக்கு. வையது திட்டல, அவர் வேற எதுவும் பேசல. அதுதான் அவருக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரியைத்தான் நாம பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை பொறுமையாய் வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொன்னதுபடி என்னது? கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு. அந்த அளவிலே நாம் வளருகிறதுக்கு அழைக்கப்பட்டோம். அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நேரே நம்மை நடத்த தேவன் உதவி செய்வாராக. இந்த போதகங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மளையே தேற்றிக்கிட்டு நம்மளையே தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற போதனை என்ன செய்ய தெரியுமா? குழந்தை வரையும் வச்சிருக்கோம். கிறிஸ்துக்குள்ள வளரவே செய்யாது, வளரவே செய்யாது. நாம் வளரணும்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இணக்கமாக வேண்டும் என்றால், கிறிஸ்துவுடைய திட்டத்தை அறிய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட அப்போஸ்தலர் உபதேசங்களை மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அப்போஸ்தலர் உபதேசங்களுக்கு நேரே உங்கள் செய்திகளை திருப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவ கரம் நம்மோடு இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? மகிமையின் தேவனும் மாறாதவரும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறவரே, என்னிடத்துல இன்னைக்கு பேசின இந்த காரியத்துக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும், நான் இந்த காரியம் நான் விசுவாசமா இருக்கிறதுல அல்லது கோபத்தை குறைக்க விரும்புறேன், கசப்பை விட விரும்புறேன், என்னுடைய கெட்ட வார்த்தையை விட விரும்புறேன், நான் தீதான காரியத்தின்படி நடவாமல் தேவனோடு இருக்க விரும்புகிறேன், தேவ சித்தத்தை செய்ய விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறவனுடைய சரீரத்தின் செய்கைகளை விட விரும்புறேன்னு சொல்றவங்க எல்லாத்தையும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் இந்த காரியத்தை எல்லாம் விட்டு விலக விரும்புறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறவனா நான் மாற விரும்புறேன்னு சொல்லுவோமா? நம்மை நாமே கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? தேவ சித்தத்தை நாம் செய்கிறதுக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே கைகளை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொழுவீராக. கர்த்தருடைய கரம் இருப்பதாக. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவ சித்தத்துக்கு நேரே தன்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சின்னு சொன்னீங்களே, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷன், அதே போல அந்த அளவுக்கு தக்க அந்த வளர்ச்சிக்கு நேரே நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ கரம் இருக்கட்டும், தேவ பலன் இருக்கட்டும், தேவ நடத்தி பெருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ கரத்துக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் மகிமையுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆண்டவரே நெருக்கத்தின் பாதையிலே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒன்றுமே ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை தந்து தேவனுடைய வளர்ச்சியின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வராக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற கிருபையின்படியே நடக்க
உதவி செய்வீராக. தேவ சித்தத்தை அறிகிற அறிவை அறிந்து ஆண்டவரே கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபைகளை தருவீராக. ஒவ்வொருவரையும் திட நம்பிக்கையால் பலத்தால் மூடிக்கொள்வீராக. தேவனுடைய மகிமையின் சாயலில் நடந்து பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. உம் சித்தம் ஆண்டவரே நிறைவேறட்டும். உம் சித்தம் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம் பலத்திலே மூடி வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தேவன் ஞானமும் மனுஷ தயவும் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே எதிர்பார்ப்போடு வந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. எல்லா போராட்டங்களை பிள்ளை விட்டு நீங்கள் ஆக்குவீராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒருவருடைய தேவையை கர்த்தர் சந்திப்பீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வீராக என்று ஒப்புவித்து ஜெபிக்கிறேன். கிருபையாயும் வழிநடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் வரவழைப்பதும் யாவருடன் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென். தேவன் தம்முடைய பரிபூர்ண வளர்ச்சியின்படி யாரையும் வளர்த்து பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.